பாடம் 13 பைத்தான் மற்றும் CSV கோப்புகள் பக்கம் 236 அதாவது சாப்டர் 13 பைத்தான் and CSV files page 232 in the English medium book. இந்த பாடத்தில் நாம் கோப்புகளை எவ்வாறு படிக்கப் போகிறோம், எவ்வாறு எழுதப் போகிறோம் என்று நாம் பார்க்க போகிறோம். அதாவது how to read and write files in Python. முதலில் கோப்புகளை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், இங்கே பல கோப்புகள் இருக்கின்றன. இதோ சிம்பிள் ரீட் பைத்தான் கோப்பு, இது ஒரு பைத்தான் கோப்பு, இது ஒரு பைத்தான், இது பவர் பாயிண்ட், இது பவர் பாயிண்ட், இது பைனரி ஃபைல், டெக்ஸ்ட், CSV கோப்பு, இது ஒரு டெக்ஸ்ட். இவையெல்லாம் கோப்புகள், ஃபைல்ஸ். இதை திறந்தால், இது பைத்தான் கோப்பை திறந்தால் இது போன்று வரும் உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராம். பவர் பாயிண்ட் நான் பயன்படுத்துவது இதோ exe ஃபைல் இது போன்று இருக்கும். டெக்ஸ்ட் இதோ இது போன்று இருக்கும். டெக்ஸ்ட் CSV இதோ இது போன்று இருக்கும். கமா போட்டிருக்கும். இவ்வாறு பல வகையான கோப்புகள் இருக்கின்றன. நாம் பைத்தானில் பெரும்பாலும் இது போன்ற கோப்புகளைத்தான் பார்க்க போகிறோம். இதைத்தான் படிப்போம், இதைத்தான் நாம் எழுதுவோம். ஆனால் முதலில் இதை கொஞ்சம் பார்ப்போம். டெக்ஸ்ட் ஃபைல் எவ்வாறு படிப்பது, எவ்வாறு எழுதுவது என்று தெரிந்து கொண்ட பிறகு CSV ஃபைலுக்கு போவோம். எனவே முதலில் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். How to read, write and append on text files. இது ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் ஒரு ஃபைலை நாம் படிக்க போகிறோம். இது ஒரு ஃபைல், இது இன்புட் ஃபைல் என்று சொல்லுவோம். இதனுடைய பெயர் simple0_1.txt. அடுத்து இந்த நிரலை பார்ப்போம். இந்த நிரல் இந்த ஃபைல், அதாவது sample0:2.txt என்கின்ற கோப்பை உருவாக்குகின்றது. எப்படி? ஓபன் ஃபைல் நேம் W என்று போட்டால் ஓபன் திஸ் ஃபைல் ஃபார் ரைட்டிங் என்று அர்த்தம். அதாவது இந்த ஃபைலை உருவாக்கி திறந்து வை என்று அர்த்தம். அப்படி திறந்து வைத்த பிறகு இதோ f.write என்று நாம் ஒரு சரத்தை கொடுத்தால் அந்த சரத்தை இதோ இது போன்று எழுதும். எழுதிவிட்ட பிறகு நாம் அதை மூட வேண்டும். So f.write will write a string, f.close will close the file. இந்த ஃபைல் f எங்கிருந்து வருகின்றது? இதோ இங்கே. ஓப்பன் என்பது ஒரு ஃபைல் ஆப்ஜெக்டை கொடுக்கும். அதை f எல்லாம் போட்டிருக்கிறோம். சரி, இப்பொழுது ஒரு ஃபைல் திறந்து இருக்கிறது. அதில் இது எழுதியாகிவிட்டது, அதை மூடியாகிவிட்டது. இப்பொழுது அதை திறப்போம். ஓப்பன் the file for reading purposes. இந்த ஃபைலை let us read. So அதை ஃபைல் ஆப்ஜெக்டை f இல் போட்டு f.read என்று சொன்னால் இதை படிக்கும். படித்து print. இதோ print செய்து பாருங்கள். print and then a line. இதோ ஒரு கோடு எழுத்தாகிவிட்டது. சரி, அப்ப இந்த ப்ரோக்ராம் என்ன செய்கிறது? இரண்டு காரியங்கள் செய்கின்றன. ஒன்று, இது போன்ற ஒரு ஃபைலை உருவாக்கி அதில் இதை எழுதியிருக்கிறது. அடுத்து இந்த ஃபைலை படித்து இங்கே எழுதியிருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த ஃபைலை தேடி அதை திறந்தால் நமக்கு இது போன்று இருக்கும். இந்த ஃபைல் ஏற்கனவே கிடையாது, இது புதிதாக உருவாக்கப்பட்டது. எனவே இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறதா இல்லை என்று கண்டுபிடிக்க நீங்கள் இந்த ஃபைலுக்கு சென்று அதை திறந்து பார்த்தால் இது உங்களுக்கு இருக்கும். எனவே இந்த ப்ரோக்ராம் எதை காட்டுகிறது? ஒரு ஃபைலை எவ்வாறு உருவாக்குவது, அதில் எவ்வாறு எழுதுவது என்று நமக்கு தெரிவிக்கின்றது. அடுத்து இது என்ன செய்கிறது பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் இது போன்ற ஒரு ஃபைல், இதோ sample02.x. இந்த ஃபைலை திறந்து அதில் இது இருக்கிறது. இதனுடைய கடைசியில் இன்னொரு வரி எழுதுகின்றது. அதற்கு append என்று சொல்லுவார்கள். இதோ append. So you open this file. இதோ open இந்த ஃபைல் பேரு for appending purposes. appendனா இணைத்தல். என்ன இணைக்க போகிறோம்? இது கொடுக்கின்ற ஃபைல் ஆப்ஜெக்ட் f இல் போட்டு f.write என்று சொன்னால் நீங்கள் என்ன சரம் இங்கே எழுதியிருக்கிறீர்களோ அது இந்த கடைசியில் போய் சேரும். அது எழுதிய பிறகு close the file. திருப்பி நீங்கள் வந்து இந்த ஃபைலை திறந்து அதை படித்தால் உங்களுக்கு இது கிடைக்கும். அதை பிரிண்ட் செய்தால் அது இவ்வாறு வரும். சரி, இந்த ஃபைலில் இது எழுதியிருக்கிறதா இல்லையா என்று எப்படி கண்டுபிடிப்பது? நீங்கள் இந்த ஃபைலுக்கு சென்று பார்த்தால் உங்களுக்கு இது இருக்கும். ஏற்கனவே இந்த ஃபைலில் அதற்கு பாருங்கள், இதே பேர் தான். இந்த ஃபைலில் இது மட்டும்தான் இருந்தது, அத்துடன் இது சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இதை திறந்து பார்த்தால் உங்களுக்கு இது சேர்க்கப்பட்டிருப்பது தெரியும்.
இந்த ப்ரோக்ராம் இதை திறந்து படித்து இதை பிரிண்டும் செய்திருக்கிறது. சரி, இந்த 3 ப்ரோக்ராம் உங்களுக்கு நாம் போட்டு காட்டணும். படிப்பது, உருவாக்கி எழுதுவது, இன்னொன்று அப்பெண்ட் செய்வது. ஒன்று இதுவரை நான் சொல்லவில்லை. படிப்பதாக இருந்தாலும் சரி, எழுதுவதாக இருந்தாலும் சரி, அப்பெண்ட் செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்ட்ரிங் தான், சரங்கள் தான். இதோ நான் கொடுக்கப்பட்டது 2 வரிகளாக இருந்தாலும் கூட இது ரீட் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் தான் கிடைக்கும். The read method gives a string. இந்த ஃபைலை படித்து நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கும். எனவே W என்னவென்று கேட்டால் அது ஸ்ட்ரிங் என்று வரும். எனவே the whole thing will go as a string in W. print W னா அந்த ஸ்ட்ரிங்கை தான் அது அடிக்கும். இதோ இதுதான் அந்த ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் படித்து அப்படி அடிக்கிறது. இந்த ஸ்ட்ரிங் 2 வழிகள் இருக்கின்றது. எனவே இது ஒரு ஸ்ட்ரிங் தான். அதற்கு பிறகு இந்த கோடு கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இது போலத்தான். இங்கே நாம் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கிறோம், அதைத்தான் இங்கே அது இதோ எழுதியிருக்கிறது. இங்கே அடித்திருக்கிறது, இங்கே எழுதியிருக்கிறது. அதே போல இங்கு நாம் ஒரு ஸ்ட்ரிங் இங்கே கொடுத்திருக்கிறோம், இதன் கடைசியில் இன்னொரு ஸ்ட்ரிங் இதோ சேர்த்திருக்கிறது. எனவே இந்த முறையில் இவ்வாறு நீங்கள் கோப்புகளை பயன்படுத்துவதாக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரிங் டேட்டாவை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். ஸ்ட்ரிங் படிப்பது, ஸ்ட்ரிங் எழுதுவது, ஸ்ட்ரிங் இணைப்பது. இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். இந்த ஃபைலை படிப்பதற்கு நான் சொன்னேன் open for reading, open for writing, open for appending என்று சொன்னோம். இதை வேறு வகையாக கூட செய்யலாம். with என்கின்ற கூற்றை பயன்படுத்தி with state. இதோ with open this file. இதோ பாருங்கள், அதே ஃபைல் பேரு தான் for reading purposes and call it as F. இவ்வாறு எழுதிவிட்டு அதற்கு கீழே நாம் அதை படிக்கலாம், எழுதலாம், பிரிண்ட் செய்யலாம். திருப்பி சொல்லுகிறேன், இதோ இதற்கு பதிலாக நாம் with ஸ்டேட்மெண்டை பயன்படுத்தலாம். with open file name for reading purposes as F. so f.read will give you a string. Then what is the type of W என்றால் நமக்கு the type of W is string என்று வரும். அப்புறம் print W என்றால் நமக்கு இந்த இன்புட் ஃபைல், இதுதான் இன்புட் ஃபைல். இதில் என்ன இருக்கிறதோ இது அப்படியே வரும். இங்கே நாம் with ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தவில்லை, இங்கே with ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தி இருக்கிறோம். உங்கள் புத்தகத்தில் கிட்டத்தட்ட எல்லா எடுத்துக்காட்டுகளும் with ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி தான் போடப்பட்டிருக்கிறது. அதனால் தான் நான் with ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். இதற்கு with block என்று பெயர். இவ்வாறு பயன்படுத்துவதனால் என்ன நன்மை? இதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் வெளியே வரும்பொழுது ஃபைலாகப்பட்டது தானாகவே மூடப்பட்டுவிடும். எனவே நாம் அதை மூட தேவையில்லை. அது ஒரு நன்மை என்று சொல்லப்படுகின்றது. எனவே இனி வரும் பக்கங்களில் நாம் பெரும்பாலும் with ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி தான் நிரல்கள் எழுதுவோம். இன்னொரு எடுத்துக்காட்டை பாருங்கள். இங்கே நான் with ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி நிரல் எழுதியிருக்கிறேன். with open a file for reading purposes and என்ன பண்றோம், அதை படித்து வருகின்ற ஸ்ட்ரிங்கை W போட்டு அந்த ஸ்ட்ரிங் என்னவென்று கேட்டால் அது W is a string என்று வரும். அடுத்து அந்த W ஐ பிரிண்ட் செய்வோம். அதான் நாம் இங்கே செய்திருப்பது. இந்த ப்ரோக்ராம் என்ன செய்கின்றது? ஃபைல்ஸ் என்கிற ஒரு லிஸ்ட் இருக்கிறது. இதில் 1 2 3 4 5 கோப்புகளின் பெயர்களை கொடுத்திருக்கிறேன். இந்த லூப் ஆனது ஒன்று ஒன்றாக எடுத்து அந்த ஃபைலை திறந்து படிக்கிறது. படித்துவிட்டு அதில் என்ன இருக்கிறதோ அதை பிரிண்ட் செய்கிறது. இந்த ஃபைல்களில் என்ன இருக்கின்றது? இதோ தான் முதல் ஃபைல், இது 2வது ஃபைல், இது 3வது ஃபைல், இது 4வது ஃபைல், இது 5வது ஃபைல். இதில் நான் ஏதோ அடித்திருக்கிறேன் எண்கள், ஒரு சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ், இது சம் ஜங்க், அப்புறம் 01 பேட்டர்ன். இதில் இங்க ஒரு ஸ்ட்ரிங், வெர்டிக்கல் லைன், ஒரு ஸ்ட்ரிங் அண்ட் சோ ஆன். இது பார்ப்பதற்கு பைத்தான் போல இருந்தாலும் இது நாம் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் போட்டிருக்கிறோம். எனவே இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், இதுவும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், இதுவும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். நாம் ஒன்று ஒன்றாக படிப்போம். இப்பொழுது டேட்டா ஃபார் ப்ரோக்ராம் 0A31 இது 2 3 4 5 இதோ போட்டிருக்கோம். 1 2 3 4 5. எனவே முதல் ஸ்ட்ரிங்கை எடுத்து அதுதான் ஃபைல் நேம், அதை எடுத்து இங்கே அடிக்க வேண்டியது. ஃபைல் நேம் இஸ் இதோ ஃபைல் நேம், டேட்டா ஃபார் ப்ரோக்ராம் இஸ் இதோ அடுத்தாகிவிட்டது. அடுத்து ரீட் ஃபைல். ஸோ இந்த ஃபைலை படிப்போம். ரீட் அது W போடு, அப்புறம் இங்க பிரிண்ட் செய். W இஸ் a string, அதனுடைய டைப் என்ன? string str. அடுத்து print W, ஃபைலில் என்ன இருக்கிறதோ அவ்வளவும் வரும். இதோ இவ்வளவும் இருக்கிறது இந்த ஃபைலில், இதோ இவ்வளவும் இருக்கிறது. இதோ வந்தாகிவிடும். அதற்கு கீழே ஒரு கோடு கிழித்தாகிவிட்டது. இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணியாகிவிட்டது. க்ளோஸ் தட் ஃபைல். So we opened this file and closed. சரி, திருப்பி போய் இரண்டாவது ஃபைலை எடு. அதே போல அந்த பெயரை அடி. W is a string. அந்த ஃபைலில் என்ன இருக்கிறதோ அதை அடி. இந்த ஃபைலில் இதோ இருக்கிறது இரண்டாவது ஃபைல். அடித்து விட்டு ஒரு கோடு கிழி, then close the file. திருப்பி சென்று அடுத்த ஃபைலை எடுத்து அந்த பெயரை எழுது. Type of W is string. அப்புறம் இந்த ஃபைலில் என்ன இருக்கிறது? இது இருக்கிறது, இதோ இது இருக்கிறது. அதை இங்கே பிரிண்ட் செய். அடுத்து ஒரு கோடு கிழித்து விட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணு.
அடுத்து நான்காவது ஃபைலை எடு. அதே போன்று இது நான்காவது ஃபைல். Let us learn how to program in Python. அந்த ஃபைல் பேரை எழுது, w is string என்று எழுது, இதோ ஃபைலில் உள்ளதை அப்படியே எழுது. Let us learn how to program 3 முறை. இதோ 3 முறை. அடுத்து கடைசியில் இந்த ஃபைல் பெயரை எடுத்து print say, இதோ print செய்தாகிவிட்டது. அடுத்து read the file. So we read this file. When you read the file, you get some error message. ஏனென்றால் இங்கே தமிழில் நாம் அடித்திருக்கிறோம், அதை பைத்தானால் இங்கே படிக்க முடியவில்லை. எனவே நமக்கு எரர் வரும். அவ்வாறு வந்ததால் அதற்கு பிறகு இதை அடிக்க வேண்டும், அதையும் அடிக்க முடிவதில்லை. ஏனென்றால் இந்த ப்ரோக்ராம், அதாவது இந்த லூப் எக்ஸிக்யூட் செய்யும் பொழுது நமக்கு ஏதேனும் பிழைகள் வந்தால் இது பிரிண்ட் ஆகாது. எனவே தான் நமக்கு print end என்று நமக்கு வரவில்லை. சரி, இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். with statement. இதோ இந்த ஃபைல் இதோ பாருங்க, translate one.txt. அதில் நான் இவ்வாறு போட்டிருக்கிறேன். முருகன் 100 2000 எழிலன் அறிவு முல்லை கன்னி மான்விழி சென்னை அழகரசி, இவ்வளவு இருக்கின்றது இந்த ஃபைலில். இதோ இங்கே. so with open translate one.txt for reading purposes as f. ஸோ நமக்கு ஒரு பாயிண்டர் கிடைக்கும், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இந்த ஆப்ஜெக்டில் உள்ள ரீட் மெத்தடை கூப்பிட்டால் நமக்கு இது படிக்கப்பட்டு ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்கும். So the whole thing will be a string in W. So what is the type of W? வழக்கம் போல கேட்போம், அது ஸ்ட்ரிங் என்று அடிக்கும். அடுத்து print W. இதோ இதில் உள்ளது முழுக்க இதோ பிரிண்ட் ஆகிவிட்டது. அதற்கு கீழே ஒரு கோடு கிழித்தாகிவிட்டது. ரைட். அடுத்து நாம் ஒரு டிக்ஷனரியை இங்கே நாம் வரையறுத்துள்ளோம். dict1. அதில் என்ன கீ பேர், கீ வேல்யூ பேர். முருகன் முருகன், ஏழன் ஏழன், அறிவு அறிவு, முல்லை முல்லை, கன்னி. என்ன செய்திருக்கிறோம்? ஆங்கிலத்தில் உள்ள பெயருக்கு தமிழில் கொடுத்துள்ளோம் ஒரு வடிவம். சென்னை சென்னை, அழகரசி அழகரசி. நாம் என்ன சொன்னோம்? W என்பது ஒரு ஸ்ட்ரிங் என்று சொன்னோம். எனவே அந்த W எடுத்து W1 போட்டு இந்த dict 1 இருந்து ஒரு கீயை எடுத்து இதோ முருகன் இவ்வாறு எழுதினால் என்ன வரும்? ஒவ்வொரு கீயாக வரும். முருகன், பிறகு எழிலன், பிறகு அறிவு என்று வரும், வந்து கொண்டே இருக்கும். ஸோ முதலில் முருகன் வரும். ஸோ அந்த கீயில முருகன் இருக்கும் ஆங்கிலத்தில். ஸோ ரீப்ளேஸ் W1 என்பது நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் என்று தெரியும். எனவே அதில் ஒரு மெத்தட் இருக்கிறது, ரீப்ளேஸ். நினைவிருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் எங்கெங்கு கீ இருக்கிறதோ, அதாவது எங்கெங்கு முருகன் இருக்கிறதோ அதை dict1 key, அதாவது இந்த முருகன் தமிழ் முருகனை கொண்டு ரீப்ளேஸ் செய்ய வேண்டும். அதாவது இந்த முருகன் இருக்கும் இடத்தில் இந்த முருகனை போட வேண்டும் W1 இல். இதுதான் W1. அதில் ஆங்கில முருகனை எடுத்து தமிழ் முருகனை போட வேண்டும். இது போல இப்படியே W1 இல் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். W1 இல் replace key by corresponding value of the key. முருகன் முருகன், ஏழன் ஏழன், அறிவு அறிவு. இப்படி ரீப்ளேஸ் செய்த பிறகு வெளியே வந்தால் நமக்கு இதில் உள்ள எல்லா ஆங்கில பெயர்களும் தமிழாக மாறி இருக்கும். இங்கே பாருங்கள், W1 இல் மாற்றி அது W1 இல் சேமித்து வைக்கிறேன். ஏன் சேமிக்க வேண்டும்? ஏனென்றால் W1 ஐ நீங்கள் மாற்ற முடியாது. எனவே இதுதான் W1 என்றால் அதில் உள்ள முருகனை எடுத்து இது போல போட்டு உங்களுக்கு புது ஸ்ட்ரிங் வரும். அந்த ஸ்ட்ரிங்கை W1 இல் போட வேண்டும். திருப்பி போய் அந்த W1 ஐ எடுத்து ரீப்ளேஸ் செய்ய வேண்டும். இப்படி திருப்பி செய்து கொண்டே வந்தால் நமக்கு இவ்வாறு வரும். இவையெல்லாம் முடிந்த பிறகு கடைசியில் வெளியே வரும்பொழுது print W1 என்றால் இவ்வாறு வரும். அதனால் தான் நான் இதை டிரான்ஸ்லேட் என்று சொல்லிக்கிறேன். அதாவது ஆங்கிலத்தில் இருக்கின்ற பெயர்களை தமிழில் மாற்று என்ற அர்த்தம். இங்கே இன்புட் ஃபைலில் தமிழ் கிடையாது. இன்புட் ஃபைலில் தமிழ் இருந்திருந்தால் உங்களுக்கு பிழை வந்திருக்கும். இது போல இங்கே பாருங்கள், இது இன்புட் ஃபைலில் தமிழ் இருந்ததால் நமக்கு பிழை வந்தது. அதனால் தான் நான் இங்கே தமிழ் எழுதவில்லை. இது பிரிண்டில் வருவது. பிரிண்ட் அதில் இருக்கும் ஸ்ட்ரிங்கில் தமிழ் இருக்கலாம், இங்கே தமிழ் இருக்கக்கூடாது. எனவே நாம் ஆங்கிலத்தில் இருக்கின்ற ஃபைலை எடுத்து தமிழில் மொழிபெயர்த்து இங்கே எழுதியிருக்கிறோம். இது ஒரு எடுத்துக்காட்டு. எதற்கு? நீங்கள் இதை படித்தீர்களானால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை யூ கேன் ப்ராசஸ் த ஸ்ட்ரிங் என்பதை காட்டுவதற்காக நான் இதை காட்டியிருக்கிறேன். ஒரு டிக்ஷனரி வைத்து நான் ப்ராசஸ் செய்திருக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் ப்ராசஸிங்.